ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கீதாஸ் கரீஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான குக் வித் கோமாளி ஷோவில் உள்ள ஒரு ரெசிபி தான் ட்ரை பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பரான பிக்கோ அப்படின்ற ஸ்வீட் ரெசிபியை பாபா பாஸ்கர் மாஸ்டர் செஞ்சிருந்தாரு. ஸோ அதுதான் எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் வித் நோ டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் இங்கே ஒயிட் க்ளூட்டினஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். இது ஸ்டிக்கி ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து 1 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துட்டு அதை ஒரு 2 to 3 hours ஊற வச்சிருந்தேன். ஊற வச்ச அரிசியை இப்போ நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு 1 கப் ஆஃப் ரைஸ்க்கு 3 cups ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு 3 விசில்ஸ்க்கு ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு சிம்மரில் ஒரு 5 minutes வச்சு ஆஃப் பண்ணிடலாம். அப்போ நம்மளோட ரைஸ் ரொம்ப ஸ்டிக்கியாக ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும். மீன்வைல் நம்ம இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கிட்டு அதில் 3 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் ரொம்ப நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து அதை லைட்டாக ஹீட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணும்போது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் சிம்மரில் வச்சே ஹீட் பண்ணுங்கள். ஏன்னா அது தேங்காய் பால் அப்படின்றதுனால திரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சிம்மரில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கொதிச்சு வர டைமில் 1 கப் அளவுக்கு நான் கருப்பட்டி எடுத்து இதில் சேர்க்க போகிறேன். ஸோ கருப்பட்டி இல்லைனா நீங்கள் நாட்டு சர்க்கரையோ இல்லைனா வெல்லமோ கூட சேர்த்துக்கலாம். ஸோ இந்த கருப்பட்டி எல்லாமே நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பபிள்ஸ் வந்து கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ திரும்பியும் அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாயில் பண்ணுங்க. இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு திரும்பியும் கொதிக்க வைக்கும் போது நல்லா பால் சுண்டி வர ஆரம்பிச்சிரும். ஸோ ரைட்டான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இது நம்ம ஹீட் பண்ணணும். ரைட் கன்சிஸ்டன்சினா என்னென்னா, ஒரு ட்ராப் எடுத்து நீங்கள் தண்ணியில் சேர்த்திங்கன்னா அதோட ஷேப் அப்படியே ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் ஹீட் பண்ணலாம். இப்போ எனக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்ததுனால நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த கேரமல் சிரப்பை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்க ரைஸை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு எல்லாமே நல்லா ஒன்றா சேர்ந்து வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான்ஸ்டிக் பேன் தான் பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பார்க்கும் போதே தெரியும், நான் எந்த ஒரு ஆயிலோ கீயோ ஆட் பண்ணவே இல்லை. ஆனாலுமே ரொம்ப ஸ்மூத்தாக நம்மளால் ஈஸியாக மிக்ஸ் பண்ண முடியும். ஸோ நான்ஸ்டிக் பேன் இருந்துச்சுன்னா நமக்கு இந்த ரெசிபி செய்யறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இந்த ரெசிபி செஞ்சிடலாம். ஸோ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரேயில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த பிக்கோவை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 1 or 2 hours நல்லா செட் பண்ண விட்டுருங்க. நல்லா செட் ஆனதுக்கு அப்புறமா அதை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா கேரமல் சாஸ், அதை இதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நட்ஸை தூவி விட்டுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அட்டகாசமான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் கரீஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.